வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம உளுந்து இல்லாமல் நல்லா சாஃப்டான வெள்ளை குழி பணியாரமும் அது கூடவே அதுக்கு பொருத்தமாக நல்லா கார சட்னியும் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அபூர்வாஸ் மசாலா வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டு முறையில் நாம்ளே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி ரெடி பண்ணுறோம். இதில் கலருக்காக பார்த்திங்கன்னா எந்த விதமான கெமிக்கல், கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், வாசனைக்காக எதுவுமே சேர்க்கறது இல்லை. அது கூடவே பார்த்தீங்கன்னா வீட்டு முறையில் சீக்காய் பொடியுமே அரைச்சி சேல் பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் 500 ரூபாய்க்கு மேலே மசாலா வாங்கினா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம். டெலிவரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை குழி பணியாரம் பண்ணுறதுக்கு எல்லாமே மெஷரிங் கப்பால் தான் அளந்து எடுத்திருக்கேன். இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு மாவு பச்சரிசி ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் 3 மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நீங்கள் ரேஷன் பச்சரிசி வச்சுருந்தீங்கன்னா அது கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் ஊற வைக்கும் போதே கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கேன். மறுபடியும் ஒரு தண்ணி போட்டு அலசி எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே கப்பால் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு பகுதி இல்லாமல் வெள்ளை பகுதி இருக்குது பாருங்கள், அதை மட்டும் துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பால் மதியம் வடித்த சாதம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 2 கப் அரிசிக்கு 1 கப் தேங்காய், 1 கப் சாதம் சேர்த்திங்கன்னா சரியாக. நீங்கள் பச்சரிசி சாதம், புழுங்க அரிசி சாதம் எது வேணுமாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் எதுவும் கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். நான் குறைவாக இருக்கிறதால மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2 டைமாக தான் போட்டு அரைச்சிருக்கேன். பாருங்கள் நல்லா வழவழன்னு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்ச மாவை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் மீதமுள்ள அரிசியுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைக்கும்போது கொஞ்சம் திட்டமான தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா பணியாரம் ஊற்ற முடியாது. அது கூடவே மிக்ஸி கப் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுவோம். நம்ம 2 டைமாக போட்டு அரைச்சிருக்கோம். அப்போ தான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். நம்ம உளுந்து மாவெல்லாம் கரைக்கிற மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 8 மணி நேரம் இல்லை ஓவர் நைட் புளிக்க விட்டுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் அரைச்சிருக்கேன். காலையில் ஊற்றுறதுக்கு ஓவர் நைட் புளிக்க விட்டிங்கன்னா அது புளிச்சு வர்றதுக்கு சரியாக இருக்கும். நம்ம இதில் உளுந்தெல்லாம் சேர்க்காததுனால நல்லா புளிக்க விட்டுக்கோங்க. இப்போலாம் நைட்டு அரைச்சி வச்சுருந்த மாவு பார்த்திங்கன்னா இப்போ காலையில் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நம்ம உளுந்து சேர்க்காதா அப்படியே பொங்கி எல்லாம் வராது. ஆனால் பாருங்கள் ஓரளவுக்கு லேசாக பொங்கி புளிச்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் நமக்கு புளிச்சு வரும். மாவு அதே மாதிரி பார்த்தா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. எடுத்து காமிக்கிறவங்க பணியாரம் ஊற்றுறதுக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயமெல்லாம் நீங்கள் வெட்டிட்டு வதக்கி சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம். நான் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக தான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம மாவு அப்படியே இருக்கட்டும், சட்னி ரெடி பண்ணிவிட்டு பணியாரம் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அது கூடவே நல்லா நிறம் கொடுக்கறதுக்காக 5 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் காரம் அவ்வளவா இருக்காது, நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்போ இதை இந்த மிக்சிங் பவுலில் போட்டுட்டு தண்ணி நல்லா சூடாக கொதிக்க வச்சுருக்கிறேன். அந்த சுடு தண்ணியை கொஞ்சம் சேர்த்து ஊற விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அரைக்கும் போது இந்த வரமிளகாயில் இருக்கிற விதைகள்லாம் நல்லாவே மஞ்சி வரும். நம்ம அப்படியே சேர்த்து அரைக்கிறத விட இந்த மாதிரி ஊற போட்டுக்கோங்க. நல்லா நைஸாக மஞ்சி வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இந்த வரமிளகாய் நல்லா ஊறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் ஊற வச்சுருந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மிளகாய் நல்லாவே ஊறிடுச்சு. ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த வரமிளகாவை சேர்த்துட்டு அது கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த தண்ணி இருக்குது பாருங்கள், அதை சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மிளகாவை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகாவை நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஒரு சாப்பர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 20-25 சின்ன வெங்காயம் இருக்கும், தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பெருசாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம்.
அது கூடவே பெரிய சைஸ் பூண்டு பல் 8 பூண்டு பல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் நான் சாப்பரில் போட்டு சாப் பண்ணுறேன். நீங்கள் சாப்பரில் போடுறதுக்கு பதிலாக மிக்சியில் பல்ஸில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே திரியாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணோம்னா நைஸாக வந்துடும் நமக்கு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நீங்கள் மிக்சியில் போட்டு எடுக்கிறதுனால பல்ஸில் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, நைஸாக அரைச்சிட வேண்டாம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கார சட்னின்றதுனால நல்லெண்ணெய் தாளித்தோம்னா டேஸ்ட்டும் காரமும் அவ்வளோவா தெரியாது. இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும். இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. அது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பொரிய விட்டுறலாம். இப்போ எல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பூண்டை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு இதில் சேர்த்துட்டு அந்த பூண்டு சின்ன வெங்காயம் பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா நிறம் மாறி வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்கிறதால. இப்போ பார்த்தா அந்த பூண்டு வெங்காயம் பாருங்கள் நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிளகாய் பேஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துட்டு அது கூடவே மிக்சிக்கு அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மிளகாய் பச்சையாக இருக்குது பாருங்கள், அந்த மிளகாவோட பச்சைத்தன்மையும் போகணும். இந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா பச்சைத்தன்மை போயிட்டு நல்லா கொதித்து வந்துடும் பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிட்டு அதே சமயத்தில் நம்ம ஊற்றிருந்த தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு பாருங்கள். இந்த பதத்துக்கு இருந்து நம்ம இட்லியோட தோசையோடலாம் வச்சு சாப்பிடலாம். நீங்கள் கார தோசை பண்ணிங்கன்னா கார தோசை மாதிரி மேலே போட்டு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடயுமே வச்சு சாப்பிட்றதுக்குமே இது நல்லாயிருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். முடியாமல் சிம்பிளாக அப்படியே குழி பணியாரம் வெள்ளை பணியாரமாக ஊற்றிக்கிறேன். நீங்கள் தாளித்து செய்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் கொஞ்சமாக பணியார கல்லில் எண்ணெய் சேர்த்துட்டு பணியாரம் ஊற்றிக்கலாம். பணியாரம் ஊற்றும்போது கொஞ்சம் கேப்பு விட்டு ஊற்றுங்க. அதனால நமக்கு புஷ்ஷுன்னு பொங்கி வந்து வேகும்போது கரெக்டான சைஸில் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு முழுசாக வேக விடாமல் மேலே கொஞ்சம் மாவு இருக்கும்போது திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பணியாரம் குண்டு குண்டாக கிடைக்கும். நீங்கள் நல்லா வெந்த பிறகு திருப்பி விட்டிங்கன்னா ஒரு சைடு நமக்கு பணியாரம் சப்பையாக இருக்க மாதிரி இருக்கும். வச்சுட்டு சிம்லையே வச்சு வேக வைங்க. அப்போ தான் உள்ளையெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு. வெளியில் எடுத்துக்கலாம். நமக்கு நல்லா சுவையான உளுந்து இல்லாத சாஃப்டான வெள்ளை குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.